Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கனோட ரெசிபி தான் பார்க்க போறோம். அவனோ grill இது ரெண்டும் இல்லாமயே சூப்பரா கேஸ் ஸ்டவ்ல நம்ம செய்ய போறோம். இது அப்படியே நம்ம ரெஸ்டாரன்ட்ல தான் வாங்கி சாப்பிடுற அதே டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ. நான் தேவையான ingredients இங்கேயும் கொடுத்திருக்கேன், description boxலயே கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், ஏன்னா காரத்துக்கு அப்பதான் 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதோட நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். என்கிட்ட 1 டீஸ்பூன் தான் இருந்தது, அதனால் நான் முழுசாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் இருந்ததையும் சேர்த்திக்கிட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்திடலாம். இதோட நான் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்திக்கிட்டா அப்படியே நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் கிடைக்கும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டி தயிராக இருக்கணும். அப்படி உங்ககிட்ட தயிர் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் துணியில் கட்டி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்திட்டு இந்த மசாலாக்கும் சிக்கனுக்கும் தேவையான எல்லா உப்பையும் சேர்த்தி நல்லா இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நம்மளோட தந்தூரி மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் தோல் இல்லாமல் தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி வச்சதில் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுக்கணும். ஸ்லிட் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு மசால் நல்லா சோர்ந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம ஸ்லிட் போட்டு வச்சுருக்க சிக்கனை சேர்த்திடலாம். எல்லா சிக்கன்லேயும் மசாலா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும், அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். இல்லைன்னா மினிமமாக ஒரு 4 to 5 hours வச்சுக்கலாம். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்திருக்கேன். பட்டர் சேர்த்துனதுக்கப்புறம் கருகாமல் பார்த்துக்கோங்க. அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்திக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் ரூம் டெம்பரேச்சருக்கு தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் இதில் சேர்த்திக்கணும். நம்ம சிக்கன் இதில் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஃப்ளேம் ஹையில் தான் வச்சுருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம லோ ஆக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே லோவில் வச்சுட்டு சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கனில் இருக்க எல்லா மசாலாவும் இந்த பட்டரில் கலந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சிரும். அதை நீங்கள் முக்கியமாக பார்த்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓவர் க்ரௌடடும் பண்ணக்கூடாது. நிறைய சிக்கன் ஒன்றா போட்டிங்கனாலும் அந்த தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிக்கன் சேர்த்திக்கோங்க. அதில் இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை திருப்பி போடலாம். இப்போது பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சி இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே மசாலா விட்டு வரல சிக்கன்லேருந்து. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இதே மாதிரி நமக்கு எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுடலாம். இப்போது திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ திருப்பியும் நம்ம இந்த சைடு திருப்பி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஃப்ளேமை லோ ஆக்க போகிறோம். இனிமேல் நம்மளுக்கு சிக்கன் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெந்து வர வரைக்குமே நம்ம ஃப்ளேமை லோவில் தான் வச்சுருக்கணும். இதுக்கு மேலே நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கிறனால நம்மளுக்கு மசாலா தண்ணி விட ஆரம்பிக்காது. ஏன்னா நம்மளோட மசாலா சிக்கனோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக நம்மளுக்கு சிக்கன் வெந்து கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நம்மளுக்கு சிக்கன் ஒரு சைடு வேகட்டும். இப்போது 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கனாவே தெரியுது, ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம எல்லா சிக்கனும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி என்ன பண்ணோன்னா மூடி போட்டுட்டு இந்த சைடும் 15 மினிட்ஸு வேக வச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சிக்கன் சூப்பராக இங்கே வெந்துருச்சு.
இப்போது நம்ம அந்த எக்ஸாக்டாக அந்த தந்தூரி சிக்கனில் இருக்கிற அந்த வெளியே ஒரு லைட்டு கிறிஸ்பினஸ் இருக்கும். அது வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, உன்னமேல் வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் நம்ம சிக்கனை. இதே மாதிரி இப்போ நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு வேக வைக்கணும். வேக வைக்கும் போது நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அப்படியே அந்த லைட்டாக அந்த தந்தூரி கலர் வர ஆரம்பிக்கும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த சைடு திருப்பி இதே மாதிரி வேகட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹை இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து கலர்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்மளோட சிக்கனை வந்து நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த தந்தூரி சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக நல்லா மசாலா ஃபுல்லும் உள்ளே சோர்ந்து இருந்தது. இதில் ஒன்றே வந்து பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 சைடு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் இது சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது தந்தூரி சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கனோட சாப்பிட்றதுக்காக தந்தூரி சட்னி வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து இங்கே ஒரு 10 இலை போல் புதினா எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன் நான். 2 சின்ன பல் வந்து பூண்டு. இப்போ உங்ககிட்ட பெரிய பூண்டு தான் இருக்குன்னா ஒரு அரை பூண்டு, பெரிய பூண்டுலேயே அந்த அரை பீஸ் போட்டால் போதும். ரொம்ப இல்லைன்னா காட்டமாயிடும். 4 பச்சை மிளகா. ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்ப்போம், அதனால் காரம் வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும். ஸோ அதனால் நான் வந்து இங்கே 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட்டு சேர்த்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த சட்னிக்கு இந்த பிளாக் சால்ட்டு சேர்த்தணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. இதோட நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். அரை மூடி லெமன் ஜூஸ். இதோட நல்லா திக்கான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட திக்கான தயிர் இல்லைன்னா அதை வந்து ஒரு துணியில் கட்டி திக்கான தயிராக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ நான் வந்து இங்கே 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு ரொம்ப மோர் மாதிரி ஆக்கிடக்கூடாது, ஆனால் எந்த கட்டி தயிரில் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் தயிர், அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா சேர்த்திக்கலாம், ஆனால் எனக்கு வந்து நான் போட்ட அளவு இங்கே கரெக்டாக தான் இருந்தது. இப்போது தந்தூரி க்ரீன் சட்னி வந்து இப்போ சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் தந்தூரி சிக்கன் வாங்கும் போது அதில் வந்து ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் இருக்கும். அதை கொண்டு வர்றதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா நெருப்போடு நான் சார்கோலை வச்சுட்டு கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா புகை வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா அந்த ஸ்மோக் ஃப்ளேவரோடு இருக்கும். அப்படியே தந்தூரி சிக்கன் நீங்கள் ஹோட்டலில் வாங்கினா எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தந்தூரி சிக்கன் இருக்கும்போது தந்தூரி சாலட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் நான் இப்போ வந்து தந்தூரி சாலடும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இங்கே பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு இதெல்லாம் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போது அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக மல்லி இலை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஸ்பூன்லலாம் மிக்ஸ் பண்ணால் சரிவட்டு வராது. நல்லா கையை வச்சு கலந்து விடுங்க. ஆனியனில் இந்த மசாலா எல்லாம் ஒட்டி பிடிக்கும். அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் செய்யணும். செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ பரிமாற போகும்போது இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சாலடும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சர்வ் பண்ணிடலாம்.
நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கன் வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வரும். நீங்கள் வந்து இனிமேல் வெளியே போய் சாப்பிட்ணுன்னு தேவையே இல்லை. வீட்டில் ஒரு மணி நேரம் மெனக்கெட்டால் போதும், நம்மளை வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.